சேலம் பேருந்து நிலையத்தில் நடக்கும் சமூக விரோத செயல்கள் குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் முன் காவலர்கள் ஆஜராகி விளக்கமளித்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்டு ஈரடுக்கு பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் நாளடைவில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிப்போனது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டது தொடர்பான செய்தியை சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் முன் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா, நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையாளர் வெங்கடேசன், சேலம் நகர காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் இப்ராஹிம் பாதுஷா, தலைமை காவலர் அண்ணாதுரை ஆகியோர் ஆஜராகி விளக்கமளித்தனர். தமிழகத்தில் முதன்முறையாக குழந்தைகள் ஆணையத்தின் முன் சிறுவர்கள் போதைப் பொருட்கள் வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.